நாங்கள் எல்லா இடத்துலையுமே ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க. லேண்ட் விஷயத்தை பொறுத்த வரலும் ஸோ அது ஒரு மணி மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுங்க அப்படின்னே சொல்கிறோம். அப்போ நிறைய பேர் வந்து இல்லை சார் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் வாங்க, நீட்டாக இது முடிச்சோடனே அப்ரூவல் வாங்கிடலாம் சார்னு சொல்லுவாங்க. நீங்கள் காசு கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் 100க்கு 95 பேர் சார் நீங்கள் வந்து அவர்கிட்ட கேளுங்க சார், இல்லாட்டி கோர்ட்டில் கேஸ் போடுங்க சார், கண்டிப்பாக இது பண்ணியே ஆகணும், ஏன் தெரியலன்னு சொல்லிட்டு அவர் அடுத்த ப்ராஜெக்ட் பார்க்க போயிடுவார். அப்போ நம்மளை டீலில் விட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கோர்ட்டுக்கோ கேஸுக்கோ நார்மலாக இருக்கிற நம்ம ஏன் அதுக்கு அலையணும்? அப்போ அதுக்கு ஒரு முறையான ஒரு லீகல் அட்வைசர்கிட்ட செக் பண்ணிவிட்டு சரி இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் வேண்டாம்னு டெசிஷன் எடுக்க வேண்டிய கடமை யாரோடது? நம்மளோடது. நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி அலையிறது தான் நமக்கு மிச்சமாகும். அது போக நம்ம இன்னொன்று பண்ணணும். சரி நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறேன் அப்படின்னா என்ன செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா ரெரா அப்ரூவல் இருக்குதான்னு கண்டிப்பாக செக் பண்ணணும். சரி இது எல்லாமே செக் பண்ணல, நான் எதுவுமே டிடிசிபி இருக்குதான்னு பார்க்கல, சிஎம்டிஏ இருக்குதான்னு பார்க்கல, இல்லை ரெரா இருக்குதான்னு பார்க்கல, எல்லாத்தையும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு நான் பிசாடு கட்டிட்டேன் அப்படின்னா ஒரு நாள் கவர்மெண்ட் டெமாலிஷனுக்கும் பிளான் பண்ணுவாங்க. அதுக்கும் நம்ம தயாராக தான் இருக்கணும். 4th ஒன் ஈசி என்கம்பேரன்ஸ் சர்டிஃபிகேட். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஈசிக்குன்னு முழு வீடியோவே நம்ம போட்டிருக்கிறோம். சரி ஈசியில் என்ன அப்படின்னா ஒரு 30 வருஷத்துக்கான யார் வாங்கியிருந்தா, யார் வச்சுருந்தா, யார்கிட்ட விற்றாங்க அப்படின்னு அந்த ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும்.